Hello friends, welcome to Chef Gayatri's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா Malai Paneer Tikka. Malai Paneer Tikka is a good protein. நல்ல ஒரு புரோட்டீன்னால குழந்தைகளுக்கு நீங்க கண்டிப்பா அதை கொடுக்கலாம். நீங்க டயட் டைம்லயும் அதை நீங்க கண்டிப்பா சாப்பிடலாம். இப்போ Malai Tikka பண்றதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்க்கலாம். பன்னீர் 200 கிராம் கியூபா கட் பண்ணி வச்சிருக்கோம். கொடமிளகாய் 4 கலர் கலந்தது கியூப் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 6 மஷ்ரூம் பாதியா கட் பண்ணி வச்சிருக்கோம். 1 டேபிள்ஸ்பூன் தனியா பொடி, 2 டேபிள்ஸ்பூன் தயிர், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், 1 முழு லெமன் ஜூஸ். பேஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, 6 பச்சை மிளகாய், 6 ஆல்மண்ட்ஸ், 2 துண்டு பட்டை, 3 லவங்கம். இப்போ இது பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பன்னீர் டிக்காவை மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிஷ்ஷை நம்ம ஒரு 1 hour மேரினேட் பண்ணலாம். இந்த ஸ்கியூவர் ஸ்டிக்கை நான் ஒரு 30 minutes தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த பன்னீர் எடுத்து இந்த ஸ்கியூவர் ஸ்டிக்கில் எல்லாத்தையும் லைனாக அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த ஸ்கியூவர்ஸை இந்த ப்ரீஹீட் பண்ண கிரில்லரில் நான் வைக்க போகிறேன். இதை நான் 350 degrees ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தவாவில் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தவாவில் பண்ணுறப்போ நீங்கள் 5 minutes இந்த பக்கமும் 5 minutes த ஆப்போசிட் சைடும் நீங்கள் வைக்கணும் தவாவில் பண்ணுறப்போ. ஸோ டோட்டலி 10 minutesல இந்த பன்னீர் வந்து குக் ஆகிடும். இப்போ இது ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இந்த ஸ்கியூவர்ஸ் எடுத்துகிட்டு இதில் வச்சுக்கிறேன். இந்த ஆயில் ஸ்ப்ரே எடுத்து இது மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் லிட் போட்டுட்டு ஒரு 5 minutes விட போகிறேன். 5 minutesக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ளிப் பண்ணிடலாம் அந்த பன்னீரை. ஸோ உங்களுக்கு நல்லா பன்னீர் நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ இது 5 minutes ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஃப்ளிப் பண்ணுறேன். பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள், ஏன்னா ஹீட் படும் கையில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதே மாதிரி பேனில் கூட வைக்கிறப்போ லிட் போட்டு மூடிக்கலாம். இந்த பக்கம் 5 minutesம் இந்த அதர் சைட் 5 minutes கூட வச்சுக்கலாம். இப்போ 2 பக்கமும் 5 minutes குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் இந்த பன்னீர் எவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த மலாய் பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே பன்னீர் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம 1 hour ஊற வச்சதுனால அந்த ஜூஸ் கம்ப்ளீட்டாக உள்ள அப்சர்வ் ஆயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Chef Gayatri's Kitchen. Bye.